ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திஸ் இஸ் ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ரோட பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த, அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி வழியாக வந்து எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி இல்லாமல் மட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓரியன்ட்ல நிறைய வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதோடைய ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இளநிலை மின் பொறியாளர், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. லெவல் 31க்கு அப்ளை பண்றதுனால மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 35,900 முதல் 1,13,500 வரை சம்பளம் வாங்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான நிபந்தனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தொற்று நோய், உடல் அல்லது மனநிலை குன்றிய குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், என்ன பட்டக்கணை தீர்க்க முடியாதவர்கள், என்ன அரசு பணிகள், பொது ஸ்தானங்கள், வேறு இடங்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமா பணி நீக்கம் செய்யிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை சான்றிதழ் வந்து நீங்க கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலை அறிவிப்பு வந்து வெளியிட்ட நாள்ல இருந்து 14/2/2024 சாயந்தரம் 5:45க்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பதவிக்கு வந்து விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியின் பெயர் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா ஒதுக்கீடு பண்ணிருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து உங்களுடைய போட்டோ ஒட்டிட்டு கீழே வந்து சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. விண்ணப்பிக்கும் பதவி பாத்தீங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய நேம், தந்தை காப்பாளர் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், நீங்க என்ன கேஸ்டை சார்ந்தவர்கள், அதே மாதிரி கல்வி தகுதி சான்றிதழ், முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சா இது ரிலேட்டட் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அரசு பதிவு பெற்ற அதிகாரமிலிருந்து பெற்ற நன்னடத்தை சான்றிதழ் வந்து கண்டிப்பாக இணைச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலா வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா இருக்கணும். சோ நம்ம இப்ப சொல்ல போற டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஜாதி சான்றிதழ் கண்டிப்பா இருக்கணும். உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ், மார்க் ஷீட், டிசி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்பவே முன் அனுபவம் சான்றிதழ் ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நன்னடத்தை சான்றிதழ் வாங்காதவங்க கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. சோ இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஒவ்வொரு ஜெராக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கான ஏஜ் பாத்தீங்கன்னா 18 முதல் 45 வயசு வரைக்கும் யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். சரி வாங்க இப்ப நம்ம அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா இரண்டாவது நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 14/2/2024 சாயந்தரம் 5:45க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 35க்கு நீங்க அப்ளை பண்றதுனால 36,700 முதல் 1,16,200 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் என்ன பார்த்தோமோ அதே மேக்ஸிமம் வந்து இதுலயும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஒண்ணு பாத்தீங்கன்னா இதுல வந்து காவல்துறையில போயிட்டு நன்னடத்தை சான்றிதழ் பெற்று வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் போய் சேர வேண்டிய அந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு சுவாமி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருச்செந்தூர், 628-215, தூத்துக்குடி மாவட்டம். இதுல தொலைபேசி எண் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்கணும்னாலும் கேட்டுக்கலாம். சோ சேம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். மத்தபடி நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு அதுல 24/2/2024 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும்.
சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ டிஎன்பில மட்டும் நீங்க ட்ரை பண்ணாமல் மற்றும் இருக்கக்கூடிய பல துறைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏஇ போஸ்டுகளும் ஜெஇ போஸ்டுகளும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுல நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான சேலரி வந்து பார்த்தாலும் சரி, அதோடைய ரிலேட்டடுக்கான ஜாப் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இதுலயும் உங்களால வந்து ஜாப் வாங்க முடியும். அதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்காக வந்து தனியாவே நம்ம வந்து கொடுத்திருக்கோம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.